இது வந்து எங்களோட சில்லருக்கான சில்லர் டெஸ்டிங் ஏரியா. இது மெயின் இன்கம்மர். இது சில்லருக்கு போகுது இந்த ஏரியா. நாங்கள் இங்கே தான் லோட் டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ இதோட மெயின் பேனல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த பேனலுக்கு. ஸோ எங்களோட சுவிட்சியர்லேருந்து அது அன்றைக்கி அந்த மெயின் பேனலுக்கு வந்து மெயின்லேருந்து இந்த பேனலுக்கு வந்து இது மூலமாக தான் உங்களுக்கு சில்லருக்கு போகுது. ஸோ இதில் என்ன இஷ்யூன்னு கேட்டால், இதில் வந்து ஒரு பேஸ் வந்து ஹீட் ஆகிருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும், கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது என்ன ரீசன் நம்ம பார்ப்போம். இப்போ பார்க்கலாம், इसको पकड़ो, इधर पकड़ो. ஸோ இப்போ நான் வந்து வால்டேஜ் செக் பண்ண போகிறேன். நான் ஐசோலேட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இருந்தாலும் சேஃப்டிக்காக ஒரு வாட்டி வால்டேஜ் செக் பண்ண போகிறேன். ஸோ 0 தான் காட்டுது, 0 வால்டேஜ் தான் காட்டுது. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம வால்டேஜ் செக் பண்ணிட்டோம். இதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணி இதை கட் பண்ணி, ஆல்ரெடி அங்கே எக்ஸ்ட்ரா லென்த் இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி நம்ம வந்து புதுசாக இதுக்கு வந்து லக்கு போட்டு டைட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்தா, ஒரு நாலேஜ் எடுக்கிற மாதிரி இருந்தால், நாலேஜுக்கான வீடியோவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நான் இதோட அடுத்த ஸோ இப்போ நாம் இதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த கேபிளை வந்து நான் வெளியில் இழுத்து வச்சுருக்கேன். பார்த்தா தெரியும், இது வந்து ஃபுல்லாகவே பிளாக் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் நினைக்கிறேன் இவங்க டைட் பண்ணவங்க ஒழுங்காக டைட் பண்ணல. த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகிருக்கு, லூஸ் டைட். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஹீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கேபிள். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டா, கேபிள் வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு புதுசாக இதுக்கு லக் அடிச்சுட்டு ஸ்லீவ் போட்டு திருப்பி டைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த கேபிளை கட் பண்ணி பழைய கேபிளை ரிமூவ் பண்ணியாச்சு. அதாவது பழைய கேபிள், இந்த பிளாக்கான கேபிள். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து புது லக்கு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து க்ரிமிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து க்ரிப்பிங் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து இந்த ப்ளூ கலர் ஸ்லீவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்துட்டு இப்போ ஹீட் பண்ண தான் இருக்குது. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கேபிளை வந்து ஸ்லீவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கேபிள் டையால் டைட் பண்ணி நம்ம ஃபைனலாக இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம் சப்ளை. ஸோ 3 பீஸ் ஆல் கனெக்டில் தான் இருக்குது. இப்போ இது வந்து இது வந்து அவுட்டு. ஸோ இப்போ அடுத்து வந்து இதோட சேஃப்டி கார்டை மட்டும்தான் போட இருக்குது. சேஃப்டி கார்டு வந்து இதுதான் சேஃப்டி கார்டு. இதை ரிப்பேர் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, அதை கொஞ்சம் நேராக்கிட்டு ஹீட் பண்ணி நேராக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன் பண்ணி சில்லரில் வால்டேஜ் செக் பண்ணுவோம். ஓகே, ஃபைனலாக இதோட சேஃப்டி கார்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து ஆன் பண்ணி சப்ளை செக் பண்ண தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து மெயின் வந்து ஆன் பண்ண போகிறேன். அப்படியே போய்ட்டு நம்மளோட மெயின்லேருந்து செகண்டரி பேனல், சில்லருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பேனலை ஆன் பண்ணிவிடுவோம்.
ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து சில்லருக்கு தான் போகிறோம். ஸோ இது வந்து யார்க்கோட சில்லர். ஸோ இதோட பவர் சப்ளை எப்படின்றத செக் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம் கேபிள்ஸ். ஸோ இதுதான் சில்லரோட இன்கமர். ஸோ லைன் 1 லைன் 2 செக் பண்ணலாம். ஸோ 424 வருது, இது दिखाई दे रहा है ना. அப்புறம் லைன் 1 லைன் 3 செக் பண்ணலாம், அதுவும் சேம் தான் 426 வருது. லைன் 3 லைன் 2 செக் பண்ணலாம். ஸோ அதுவும் ஆஃப் 425 வருது. ஓகே தான், நார்மலாக இருக்குது, எல்லா வால்டேஜ் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து வால்டேஜ் செக் பண்ணிட்டோம். இது வந்து யார்க்கோட சில்லர். இதோட கெப்பாசிட்டி வந்து 800 கிலோவாட்ஸ். இது பாட்டமில் கூலிங் கெப்பாசிட்டி போட்டிருப்போம், உங்களுக்கு தெரியும். 794 கிலோவாட்ஸ் இதோட இந்த சில்லர். ஸோ இன்னொரு பிரேக் டவுன் அட்டன் பண்ண அந்த வீடியோ நான் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.